அனைவருக்கும் வணக்கங்க. இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனி. இன்றைக்கி நம்ம எந்த பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, போயரில் இருக்கிற ராகு கேது ஆண்கள் வரங்கள் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக பெயர் பி ராம்குமார், படிப்பு பிஇ சிவில் முடிச்சிருக்காங்க. இப்போ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மாத வருமானம் 40,000. பிறந்த தேதி 13/1/1996. நேரம் 11:07 AM. கிழமை சனி. ராசி கன்னி. நட்சத்திரம் அஸ்தம். லக்னம் மீனம். இவங்களுக்கு ராகு கேது இருக்குங்க. கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க. அப்பா பேர் பொன்ராஜ், அம்மா பேர் பாப்பாத்தி. இவங்க போயரில் வேப்பங்குளத்தை சார்ந்தவங்க. ஊர் கோயம்புத்தூர். சொத்து வரம் சொந்த வீடு இருக்குது, 6 சென்ட் நிலம் இருக்குது. வாடகை வரவு ஒரு 20,000 வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, டிகிரி முடித்த நல்ல குடும்பம் இருக்கிற மணமகளை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் டி செந்தில்குமார், படிப்பு பிஇ சிவில் முடிச்சிருக்காங்க. கான்ட்ராக்டர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க சொந்தமாக. மாத வருமானம் 30,000 சொல்லிக்கிறாங்க. பிறந்த தேதி 12/10/1991. நேரம் 11:45 AM. கிழமை சனி. ராசி விருச்சகம். நட்சத்திரம் கேட்டை. லக்னம் தனுஷ். இவங்களுக்கு ராகு கேது இருக்குங்க. கூட பிறந்தவங்க அக்கா 2 பேர்த்துக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் தங்கவேல், அம்மா பேர் அமுதா. இவங்க போயரில் நெல்லங்குளத்தை சார்ந்தவங்க. ஊர் கோயம்புத்தூர். சொத்து வரம் சொந்த வீடு இருக்குது, காலியிடம் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல குடும்பமாக இருக்கணும். கூரக்குளம், ஆலாங்குளம், பூசக்குளம், கரும்பு குளம்லாம் வேணும்னு சொல்லிக்கிறாங்க. கூரகுளம், தண்டால் குளம் மட்டும் வேணான்னு சொல்லிக்கிறாங்க. இந்த வரன் உங்களுக்கு பொருந்துற மாதிரி இருந்தால் மேற்படி தெரியப்படுத்துங்க, பார்த்துக்கலாம். அடுத்ததாக பெயர் எஸ் பிரகாஷ், படிப்பு பிஇ சிவில் முடிச்சிருக்காங்க. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 80,000. பிறந்த தேதி 14/11/1998. நேரம் 2:03 AM. கிழமை வெள்ளி. ராசி சிம்மம். நட்சத்திரம் உத்திரம். லக்னம் சிம்மம். இவங்களுக்கு ராகு கேது இருக்குங்க. கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒன்று. அப்பா பேர் செல்வகுமார், அம்மா பேர் ராதா. இவங்க போயரில் ஓர்சூர் குளத்தை சார்ந்தவங்க. ஊர் மேட்டூர். சொத்து வரம் சொந்த வீடு இருக்குது, காலியிடம் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. மொத்த சொத்து மதிப்பு ஒரு 50 crores இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஃபேமிலி இன்கமாக 2 லட்சத்துக்கு மேலே இருக்கும் மந்த்லி இன்கம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல ஃபேமிலி இருக்கணும். டிகிரி முடித்த மணமகளை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் ஜி ஸ்ரீதர்ஷன், படிப்பு எம்இ முடிச்சிருக்காங்க. சிவில் இன்ஜினியர் முடிச்சிருக்காங்க. மாத வருமானம் 30,000. பிறந்த தேதி 28/3/1998. நேரம் 3:25 AM. கிழமை சனி. ராசி மீனம். நட்சத்திரம் உத்திராட்டத்தை. லக்னம் மகரம். இவருக்கு ராகு கேது இருக்குங்க. கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒன்று. அப்பா பேர் கணேஷ், அம்மா பேர் வசந்தி. இவங்க போயரில் மஞ்சகுளத்தை சார்ந்தவங்க. ஊர் பொள்ளாச்சி. சொத்து வரம் சொந்த வீடு 4 இருக்குது. வாடகை 5,000 வருது, காலியிடமாக இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, டிகிரி முடித்த நல்ல குடும்பமாக இருக்கிற மணமகளை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் ஆர் ரஞ்சித் குமார், படிப்பு பிஇ சிவில் முடிச்சிருக்காங்க. சிவில் இன்ஜினியராக கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஓனாக கம்பெனி வச்சுட்டு. மாத வருமானம் 1 லட்சம். பிறந்த தேதி 19/8/1996. நேரம் 6:25 AM. கிழமை திங்கள். ராசி கன்னி. நட்சத்திரம் சித்திரை. லக்னம் சிம்மம். இவங்களுக்கு ராகு கேது இருக்குங்க. கூட பிறந்தவங்க அக்கா ஒன்று. அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் ராமசாமி, அம்மா பேர் வேலுமணி. இவங்க போயரில் தேக்கங்குளத்தை சார்ந்தவங்க. ஊர் வாணிப்புத்தூர். சொத்து வரம் சொந்த வீடு இருக்குது, தோட்டம் 1.5 ஏக்கர் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. காலியிடம் 6 சென்ட் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல ஃபேமிலியாக இருக்கணும். டிகிரி முடித்த மணமகளை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் டி சதீஷ்குமார், படிப்பு டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சிருக்காங்க. பில்டிங் கான்ட்ராக்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 25,000. பிறந்த தேதி 21/10/1993. நேரம் 9:05 PM. கிழமை வியாழன். ராசி தனுஷ். நட்சத்திரம் பூராடம். லக்னம் ரிஷபம். இவங்களுக்கு ராகு கேது இருக்குங்க. கூட பிறந்தவங்க அண்ணா ஒன்று. அப்பா பேர் சண்முகம், அம்மா பேர் புஷ்பா. இவங்க போயரில் கோமாங்குளத்தை சார்ந்தவங்க. ஊர் சத்தி. சொத்து வரம் சொந்த வீடு 2 இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல குடும்பமாக இருக்கிற மணமகளை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் வி ரஞ்சித் குமார், படிப்பு எம்காம் முடிச்சிருக்காங்க. பில்டிங் கான்ட்ராக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 4 லட்சம் இயர்லிக்கு வரும்னு சொல்லிக்கிறாங்க. பிறந்த தேதி 26/3/1997. நேரம் 6:05 AM. கிழமை புதன். ராசி துலாம். நட்சத்திரம் சித்திரை. லக்னம் மீனம். இவருக்கு ராகு கேது இருக்குங்க. கூட பிறந்தவங்க தம்பி ஒன்று, அண்ணா ஒன்று. அப்பா பேர் வடிவேல், அம்மா பேர் நாகரத்தினம். இவங்க போயரில் உப்புக்குளத்தை சார்ந்தவங்க. ஊர் காரமடை. சொத்து வரம் சொந்த வீடு 3 இருக்குது, காலியிடம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல ஃபேமிலி இருக்கணும். டிகிரி முடித்த மணமகளை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் எம்எஸ் பகவத்கீதன், படிப்பு பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருக்காங்க. ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் ஹோல்சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹோல்சேலராக
பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 40,000. பிறந்த தேதி 4/2/1998. நேரம் 8:57 AM. கிழமை புதன். ராசி மேசம். நட்சத்திரம் பரணி. லக்னம் கும்பம். இவங்களுக்கு ராகுகேது இருக்குங்க. கூட பிறந்தவங்க வந்து அக்கா ஒன்று, அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் வந்து சுப்பிரமணியம், அம்மா பேர் வந்து நாகம்மாள். இவங்க போயரில் உப்புக்குளத்தை சார்ந்தவங்க. ஊர் வந்து கோபி. சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குது, நிலம் இருக்குது, வாடகை வரவு ஒரு 15,000 வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. கடை ஒரு 11 சென்டில் மெயின் ரோட்டில் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டிகிரி முடிச்சு நல்ல குடும்பம் இருக்கிற மணமகளை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் எம் அருண்குமார். படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ப்ரமோட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 1,00,000. பிறந்த தேதி 18/9/2000. நேரம் 12:50 PM. கிழமை திங்கள். ராசி மேசம். நட்சத்திரம் பரணி. லக்னம் தனுஷ். இவருக்கு ராகுகேது இருக்குங்க. கூட பிறந்தவங்க வந்து தங்கச்சி ஒன்று. அப்பா பேர் வந்து மணிகண்டன், அம்மா பேர் வந்து அன்னக்குடி. இவங்க போயரில் மஞ்சள் குளத்தை சார்ந்தவங்க. ஊர் வந்து கோயம்புத்தூர். சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குது, வாடகை ஒரு 30,000 வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. காலிடம் ஒரு 10 சென்ட் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஃபேமிலி இன்கமாக 50,000 வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலி இருக்கணும், டிகிரி முடித்த மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் எஸ் ஹரிகரசுதன். படிப்பு பிஇ சிவில் முடிச்சிருக்காரு. சிவில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மாத வருமானம் 50,000. பிறந்த தேதி 12/11/1995. நேரம் 3:38 PM. கிழமை ஞாயிறு. ராசி மிதுனம். நட்சத்திரம் புனர்பூசணம். லக்னம் மீனம். இவங்களுக்கு ராகுகேது இருக்குங்க. கூட பிறந்தவங்க வந்து தம்பி ஒன்று. அப்பா பேர் வந்து சிவராஜ், அம்மா பேர் வந்து வசந்தா. இவங்க போயரில் பூசக்குளத்தை சார்ந்தவங்க. ஊர் வந்து குன்னூர். சொத்துவரம் வந்து சொந்த வீடு 2 இருக்குது, வாடகை வரவு 12,000 வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. காகிடம் 5 சென்ட் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டிகிரி முடிச்சு நல்ல குடும்பம் இருக்கிற மணமகளை எதிர்பார்க்குறாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி மேலும் பல ஜாதகங்களை பார்க்கவும், இது போன்ற பல அர்த்தமுள்ள வீடியோக்களை காணவும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம். மறக்காமல் நாங்கள் போகிற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும். மறக்காமல் இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மூலிமா மற்றவங்களும் பயனடைஞ்சதாக இருக்கட்டும். நன்றி.